சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. ஸ்டாலினுக்கு எதிராக சேகர் பாபு கொடுத்த வாக்குமூலம். ஸ்டாலின் அதிர்ச்சி. ஒரு வார பயணமா கர்நாடகா மாநிலம் கூர்க் பகுதிக்கு சென்று ஓய்வு எடுத்துவிட்டு சென்னை திரும்பியிருக்கிறாரு முன்னாள் முதல்வர் ஸ்டாலின். மகன் உதயநிதி, மருமகன் சபரீசன் ஆகியோரும் சென்றிருந்தாங்க. இவர்கள் சென்ற மறுநாள் திமுக பொருளாளர் டிஆர் பாலுவும் கூர்க் சென்று அவர்களோட இணைஞ்சு கொண்டார். மகன் மற்றும் மருமகன் ஸ்டாலின் கூர்க் பயணம் எதற்காக என்று மத்திய மாநில உளவுத்துறைகள் மண்டைய பிச்சு கொண்டு இருக்காங்க. மாநில உளவுத்துறையால் அந்த ரகசியத்தை கண்டுபிடிக்க முடியாவிட்டாலும் மத்திய உளவுத்துறைக்கு பல தகவல்கள் கிடைச்சிருக்கு. இது குறித்து உளவுத்துறை வட்டாரங்களில் நாம் விசாரித்த போது நமக்கு சில தகவல்கள் கிடைச்சது. அதாவது கூர்க் பகுதியில் திமுகவோட அறக்கட்டளைக்கு சொந்தமான சில சொத்துக்கள் இருக்காம். அந்த சொத்துக்கள் அடங்கிய ஒரு ஹெல்ட் ஹவுஸில் தான் ஸ்டாலின் தங்கியிருக்கிறாராம். மகன் மருமகன் பொருளாளரிடம் கலந்தாலோசனை நடத்திய ஸ்டாலின் தேர்தலுக்காக ஒவ்வொரு அமைச்சரிடமும் குறிப்பிட்ட தொகையை கொடுத்திருக்கோம். அப்படி இருந்தும் ஏன் தோல்வி அடைஞ்சோம் என்று தான் முதல்ல ஸ்டாலின் ஆரம்பிச்சாராம். அதற்கு சபரீசனும் ஐஏஎஸ் அதிகாரிகள் நம்மை ஏமாற்றியது ஒரு புறம் என்றால், அமைச்சர்களும் மாவட்ட செயலாளர்களும் நம்மை ஏமாற்றியது மற்றொரு புறம். அதிகாரிகளை விட்டு தள்ளுங்கள், ஆனால் அமைச்சர்களும் மாவட்ட செயலாளர்களும் ஏமாற்றியது தான் ஜீரணிக்க முடியவில்லை என்று ஆதங்கப்பட்டு பேசியிருக்கிறார். அப்போது உதயநிதி என்ன சொல்லியிருக்காருன்னா, எனக்கு இப்படிப்பட்ட தகவல்கள் தான் கிடைச்சிருக்கு அப்பா. அமைச்சர்கள் பலரும் அவரவர் தொகுதியில் அவர் ஜெயிக்க வேண்டும் என்பதில் தான் அக்கறை காட்டியிருக்காங்க. அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட தொகுதியில் கட்சியினரை ஜெயிக்க வைக்க முயற்சி செய்யவே இல்லை. அவர் ஜெயித்தா நமக்கு போட்டியாக வந்து விடுவாரோ, இவர் ஜெயித்தா போட்டியாக வந்துடுவாரோ என திட்டமிட்டு தான் இந்த அரசியலையே செஞ்சுருக்காங்க. எந்தெந்த பணிகளுக்கு எவ்வளவு செலவு செய்ய வேண்டும் என பிளான் போட்டு கொடுத்தோமோ அதன்படி செலவே பண்ண காணோம். எல்லாத்தையும் அமுக்கிட்டுக்கிறாங்க என்று கோபத்தோடு சொல்லியிருக்காரு. அப்போ பேசின டிஆர் பாலு என்ன சொல்லியிருக்காருன்னா, யார் யாருக்கு எவ்வளோ கொடுக்கப்பட்டது அந்த விவரத்தை சொல்லியிருக்கிறார். இதை கேட்டு அதிர்ச்சி அடைந்திருக்காரு ஸ்டாலின். காரணம், ஒவ்வொரு தொகையும் ரொம்பவே அதிகமான தொகை. இதை நடுக்கு கொடுக்கப்பட்ட தொகையை சுருட்டி கொண்டவர்கள் என யார் யார் மீதெல்லாம் சந்தேகம் இருக்குதோ அவர்களை தொடர்பு கொண்டு வறுத்தெடுத்திருக்காரு ஸ்டாலின். சென்னையில் சேகர் பாபு, மா சுப்பிரமணியன் தொடங்கி தாமோ அன்பரசன், ஏவாவேலு, மூர்த்தி, KN நேரு, கோவி செழியன், அனிதா ராதாகிருஷ்ணன், திட்டக்குடி கணேசன் என 22 அமைச்சர்களுக்கு சம டோஸ் கொடுத்திருக்காரு ஸ்டாலின். அதே போல மாவட்ட செயலாளர்களுக்கும் டோஸ் இருந்திருக்கு. சேகர் பாபுவிடம் கொளத்தூர் தொகுதியில் நான் தோற்பேன் என உனக்கு தெரிஞ்சிருக்கு, ஆனால் அதை பற்றி உனக்கு கொஞ்சமும் கவலை இல்லை. உன் தொகுதியை மட்டும் பார்த்து கொண்டாய். வட சென்னையில் உன்னை தவிர வேறு யாரும் வளர்ந்து விடக்கூடாது என கங்கணம் கட்டிட்டு சதி செய்கிறையா? இத்தனைக்கும் நீ என்ன கோட் பண்ணினாயோ அதை முழுமையாக தானே கொடுத்துருக்கோம். அப்படி இருந்தும் துரோகம் செஞ்சிருக்க என்று ஏகத்துக்கும் குழந்தளித்து பேசியிருக்காரு ஸ்டாலின். அதே போல அமைச்சர் ஏவாவேலுவுக்கும் இதே ரீதியில் டோஸ் கொடுத்த ஸ்டாலின், உனது கண்ட்ரோலில் 65 தொகுதிகள் இருந்துச்சு, அதில் 6 தொகுதிகளில் தான் கட்சியை ஜெயிக்க வச்சிருக்க. இது சரிதானா? இந்த லட்சணத்தில் கட்சியின் பொது செயலாளர் பதவி வேற கேட்டு என்னிடம் எச்சரிக்கிற என பயங்கரமாக திட்டியிருக்கிறாரு. இப்படி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விஷயத்தை சுட்டி காட்டி கோபத்தோடு பேசியிருக்காரு ஸ்டாலின். மேலும் கொடுக்கப்பட்ட தொகைக்கு உண்மையாக கணக்குகளை காட்டுங்க, அதில் பொய்யான தகவல் இருந்தால் நானா இருக்க மாட்டேன், எல்லாரையும் கண்டிப்பாக அமலாக்கத்துறையில் போட்டு கொடுத்துருவேன் என எச்சரிக்கை செஞ்சிருக்காரு. கட்சியிலிருந்து கொடுக்கப்பட்ட தொகையும் அவர்கள் காட்டப்போகும் தொகையும் வித்தியாசம் இருந்தால் மீதி தொகையை கட்சி கணக்கில் கட்ட சொல்ல திமுக தலைமை திட்டமிட்டிருக்கான். தேர்தல் தொடர்பான கணக்கு வழக்குகளை ஆராய்ந்த பிறகு கட்சி ரீதியாக செய்ய வேண்டிய மாறுதல் குறித்தும் கூர்க் சந்திப்பில் விவாதிக்கப்பட்டிருக்கிறதா தற்போது உளவு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றாங்க. ஆனால் அமலாக்கத்துறையோ சேகர் பாபுவை தங்களது வளையத்திற்குள் கொண்டு வந்திருக்காங்க. தொடர்ந்து அவரை அழைத்து சென்று விசாரணை நடத்த வேண்டும் என தற்போது
தமிழக அரசுக்கு கடிதமும் எழுதியிருந்தாங்க. தொடர்ந்து 2வது முறையும் அவர் மீது கடிதம் எழுதியிருக்காங்க. அதற்கு விஜய் கிரீன் சிக்னல் கொடுத்ததாகவும் ஒரு பக்கம் பேச்சுகள் போய்கொண்டிருக்கு. இப்படி இருக்க சேகர் பாபு தாம் தப்பிக்க வேண்டும், மேலும் ஸ்டாலின் பயங்கரமாக திட்டியதை மனதில் வைத்து கொண்டு இது அனைத்திற்கும் நான் அறநிலைத்துறை அமைச்சராக இருந்தபோது செய்த ஊழல் அனைத்தையும் அதில் உள்ள பங்குகள் அனைத்தும் ஸ்டாலினுக்கு தான் போய் சேர்ந்தது என்கின்ற வாக்குமூலத்தை தர ரெடியாக இருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கிறது. இத்தனை காலம் கட்சிக்காக உழைத்த என்னை இந்த அளவுக்கு கேவலமாக பேசியது ஸ்டாலின். மேலும் அவர் செய்த ஊழல்கள், லஞ்சம் தொடர்பான விஷயங்கள், பல ஹவாலா மோசடிகள் போன்ற கருப்பு பணங்கள் அனைத்தும் எங்கே பதுக்கி வைக்கப்பட்டுள்ளது, மேலும் தம்மிடம் எவ்வளவு உள்ளது, இதை அனைத்தையும் போட்டு கொடுக்க தற்போது சேகர்பாபு ரெடியாகி விட்டதாக ரகசிய தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. தற்போது சட்டமன்ற உறுப்பினராக கூட இல்லாமல் அரசியலில் தன்னுடைய அடையாளத்தை இழந்து நின்று கொண்டிருக்கும் மு.க. ஸ்டாலின், குறிப்பாக திமுக மட்டும் வெறும் 57 தொகுதிகளில் மட்டுமே வெற்றி பெற்றிருக்கு. இந்த முடிவுகள் வெளியான அன்றே ஒரு மூத்த பத்திரிகையாளர் ஒருவர் மு.க. ஸ்டாலின் மற்றும் உதயநிதி ஸ்டாலின் ஆகிய இருவரையும் தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறார். விஜய் ஆட்சி அமைப்பதை தடுக்க வேண்டும் என்றா அவருக்கு எதிராக ஒரு நடிகரை முன்னிறுத்தலாம், அதற்கு ரஜினி தான் சரியான நபர். அதிமுக திமுக 2 கூட்டணி கட்சிகளும் ஆதரவளித்தா இது சரிவரும், இதற்காக நான் ரஜினியிடம் பேசுகிறேன் என்று ரஜினியிடம் அந்த மூத்த பத்திரிகையாளர் பேசியிருப்பதாக தகவல்கள் வெளியாயிருக்கு. ஆனால் எடப்பாடி பழனிசாமி என்னை முதல்வராக நியமித்தால் கூட்டணி அமைக்கலாம், ரஜினிகாந்துக்கு ஆதரவு தர மாட்டேன் என்று தெரிவித்து பின்வாங்கியிருக்கிறார். அதேபோன்று 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளும் ரஜினிகாந்தை ஏற்கலை, அவர்கள் தாவேகாவுக்கு ஆதரவு கொடுக்க சென்றுட்டாங்க. அந்த வகையில் ரஜினிகாந்தை முதல்வராக்கும் திட்டம் படுதோல்வியை சந்தித்தது. அதே நேரத்தில் கனிமொழியும் ரஜினிகாந்தை முதல்வராக்கும் திட்டம் திமுக வளர்ச்சிக்கு நல்லதல்ல என்று ஸ்டாலின் அறிவுறுத்தியிருக்கிறார். இப்படி ஒரு சூழலில் திமுகவை மறுசீரமைப்பதற்கு தொடர்பாக சமீபத்தில் கனிமொழி மற்றும் மு.க. ஸ்டாலின் இருவருக்கும் இடையிலான சந்திப்பு நடந்திருக்கிறதா செய்திகள் வெளியாகியிருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கும் வயதாயிடுச்சுன்னா என்னை செயல் தலைவராக நியமிச்சிடுங்க, என்னை செயல் தலைவராக நியமிச்சிட்டிங்கன்னா எப்படி அப்பா தலைவராக இருந்தபோது நீங்கள் செயல் தலைவராக செயற்பட்டீர்களோ அதே போன்று நீங்கள் தலைவராக அடுத்து உங்களுடைய வெற்றிக்கு நான் ஒரு செயல் தலைவியாக செயல்படுவேன் என்று கனிமொழி தெரிவிச்சிருக்காங்க. மேலும் கட்சியில் உள்ள மூத்த தலைவர்களும் கூட என்னை தொடர்பு கொண்டு இதற்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. என்னை தான் உங்களிடம் பேசவும் சொன்னாங்க என்று கனிமொழி அவருடைய அண்ணனான மு.க. ஸ்டாலினிடம் தெரிவிச்சிருக்கிறாரு. இந்த விவகாரம் மு.க. ஸ்டாலின் குடும்பத்தில் மிக பூகாங்கரமாக வெடிச்சிருக்கு. உடனே செயல் தலைவராக உதயநிதி ஸ்டாலினை நியமிப்பது தான் சரியாக இருக்கும் என கனிமொழியை நியமித்தா எதிர்காலத்தில் கட்சி கனிமொழி கைக்கு சென்றுவிடும் என்றும் தெரிவிச்சிருக்காங்க. இப்படி ஒரு சூழலில் தான் உடனே அவசரமாக தன்னுடைய குடும்பத்தோட அரசியல் எதிர்காலம் குறித்து, திமுக எதிர்காலம் குறித்து தீர்மானிக்க முடிவெடுக்க மு.க. ஸ்டாலின் கர்நாடகா சென்றிருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கு. மேலும் அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கு. ஒரு பக்கம் சேகர் பாபு ஆதாரங்களை ஒப்படைப்பார் என சொல்லப்படுது. இன்னொரு பக்கம் ஸ்டாலின் அவர்கள் இனி திமுக கட்சியே இல்லாமல் போகும் என சமூக வலைதளங்களில் பரவலாக பேசப்படுகிறது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட் வாயிலாக தெரிவிங்க.